ஒரு 5 பேரை பற்றி மட்டும் சொல்கிறேன். கிருஷ்ணன் யார் அப்படின்னு. கிருஷ்ணன் ஆதர்மம் தலை தூக்கும் போது தர்மத்தை நிலைநாட்ட இந்த பூமியில் அவதாரம் எடுத்த கடவுள். இந்த கிருஷ்ணனை பீஷ்மர் விதர் 2 பேர் தான் கடவுள் அவதாரம்னு ஒத்துக்கிறாங்க. பாக்கி உள்ளவங்க ரெண்டுமே யாதவ குலத்தினுடைய மன்னன் தான் அப்படின்ட்டானுங்க. பிறக்கும் போதே மரண கண்டத்திலே பிறந்தவன் கிருஷ்ணன். கம்சன் அவன் தாய் மாமன். கம்சனோட தங்கச்சி தேவகி. தேவகிக்கு வசதியான கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பூந்த வீட்டுக்கு சீர்ஸ்தானத்தையோட தேர் அனுப்பும்போது வழியில் ஒரு சாமியார் பார்க்குறாரு. கம்சா, உன் தங்கச்சி தேவகிக்கு பிறக்கிற 8வது குழந்தையால் உனக்கு மரணம் சம்பவிக்குன்னு சொல்கிறான். உடனே அதிர்ந்து போன என்ன பண்ணுவான், நேராக தேரை திருப்பி ஜெயிலுக்கு அனுப்பி சொல்கிறான். ஜெயிலில் 2 பேர்த்தையும் வசுதேவனையும் தேவையும் அடைச்சி வச்சிடறான். வரிசையாக குழந்தை பிறக்குது. 1 2 3 4 5 6 குழந்தைய செவத்தில் அடித்து சாவடிச்சிடறான். 8வது குழந்தை கிருஷ்ணன் பிறந்த உடனே இந்த செய்தி எட்டுறதுக்குள்ளே வசுதேவன் அந்த குழந்தைய கூடையில் வச்சு நேராக தலையை தூக்கிட்டு யமுனியாத்தை கடந்து போகிறான். மழை பெஞ்சிட்டுக்கு நேராக போய் கோகுலத்தில் நந்தகோபாட்டு கொடுக்குறான். அவன் யசோதை எடுத்துக்கிறான். யசோதை தான் அந்த குழந்தைய எடுத்து வளர்த்துட்டு இருக்கிறான். இந்த பச்சை குழந்தை தப்பிச்சு போடுன்னு தெரிஞ்ச உடனே கம்சன் என்ன பண்ணுறான், பூதனைன்னு ஒரு ராட்சசி அனுப்புகிறான். அந்த ராட்சசி ஊரோட தேடி போய் கோகுலத்தில் அந்த குழந்தை எடுத்துகிட்டு போய் பால் கொடுக்குறான். அந்த பச்சை குழந்தை அந்த மார்பை கடிச்சு அந்த பூதனை கொன்னுடுது. இதுக்கப்புறம் 16 வயசு வரைக்கும் கோகுலத்தில் இருந்தவன் மதுரா நகர் கம்சனை அடித்து கொண்டுடுறான். மகாபாரத யுத்தத்தில் இந்த துரியோதனை பண்ண கொடுமையெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான். மௌனம் மௌனம் மௌனம், அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க அமைதியாக சொல்கிறான். கடைசியில் ஊசி மூணு இடம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் வேறு வழியே இல்லாமல் யுத்தம்னு முடிவு பண்ணுறான். இப்போ யுத்த காலத்தில் அவர் என்ன பண்ணார், பீஷ்மரை கொள்றதுக்கு அவர்கிட்டயே போய் நீ யோசனை கேளுன்னு சொன்னது ஒரு தப்பு. சக்கராயத்தை அனுப்பி சூரியனை மறைச்சி ஜெயத்திரனை கொள்றதுக்கு வழி பண்ணது ஒரு தப்பு. தர்மனை பொய் சொல்ல சொல்லி அஸ்வத்தாமா யானை கொண்டாடுன்னு பொய் சொல்ல சொல்லி துரோணாச்சாரிய கொன்ன தப்பு. தரையில் நிற்கிறவன் நிராயுதபாணியான கர்ணனை கொல்ல சொன்னது தப்பு. துரியோதனை ஃபவுல் கேம் இடுப்பில் அடிக்கூடாது, தப்பான அடிக்க சொல்லி போனது. இத்தனை தப்பும் ஏன் செய்தாய் கிருஷ்ணா அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணங்கிட்ட ஒரே பதில், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டுமென்றால் சில நேரங்களிலே அதர்மமான வழிகளை கடைப்பிடிப்பதை தவிர வேறு வழிகளை. அப்புறம் ஏன் நீ பீஷ்மர் துரோணாச்சாரியார் கர்ணன்லாம் மாவீரர்கள், இனிமேல் நம்ம காலத்தை பார்க்க முடியாது. இனிமேல் ஒரு பீஷ்மர் இனிமேல் ஒரு துரோணாச்சாரியார் கர்ணன் வரவே மாட்டாங்க. அவர்கள் ஏன் கொன்றாய், அதர்மத்தின் பக்கத்திலேயே அவர்கள் நின்றார்கள், அதனால் கொன்றேன் அப்படின்னு முடிச்சான். அடுத்தது தர்மம். தர்மம் நல்லவன், அடக்கமானவன், அன்பானவன், அனந்தம்பி அரவணைச்சு போவான், எல்லாம் கேட்க நல்லா இருக்கு. அவனுக்கு இந்த சூதாட்டத்தில் ஒரு சின்ன சபலம் அதனுடைய விளைவாகத்தான் 12 வருஷம் வனவாசம் 1 வருஷம் தலைவன் வாழ்க்கைன்னு அவங்க வாழ வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. ராஜசூய யாகம் முடிஞ்சுது. 56 ராஜாக்கள் மரியாதை பண்ணிட்டாங்க. இப்போ வியாசர் வந்தார். தர்மா, உன் வாழ்க்கையில் சந்தோஷமான நாள்னு நீ எதெல்லாம் சொல்லுவான்னு கேட்டாங்க. ஐயா, சந்தோஷமான நாள்னா நான் இன்னைக்கு தயார் ரொம்ப சந்தோஷமானேன். எப்படின்னா, எத்தனை நாட்டு ராஜாக்கள் வந்தாங்க, எப்படிலாம் மரியாதை பண்ணாங்க, சொல்லவே முடியாதுங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா. அளவு கடந்த சந்தோஷம் வந்தால் அளவு கடந்த துன்பமும் கூட வரும், உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. ஐயா, ஏதாவது சாபம் கீபம் கொடுக்குறீங்களா ஐயா? அதெல்லாம் இல்லை. மேலே 100 அடி போனால் பள்ளத்தாக்கு 100 அடி இருக்குது, 5000 அடி மேலே போனால் 5000 அடி பள்ளத்தாக்கு. அது மாதிரி இன்பம் வந்தால் கூடவே துன்பம் வரும்னா என்னையா சொல்கிறீங்கன்னா, எண்ணி 13 ஆண்டுகளிலே இந்த குரு வம்சம் உன்னால் அழியும். காதலிட்டான் தர்ம. ஐயா, நான் என்னையா பாவம் பண்ணேன், நீங்கள் சாபம் கொடுக்குறீங்களா ஐயா? இல்லை இல்லை, விதிக்கப்பட்டது, தப்பிக்கவே முடியாது. மௌனம் மௌனம் மௌனம், பொறுமை பொறுமை பொறுமை, இறைவன் காலை பற்றிக்கொள். அப்படி என்ன பண்ணும்னா, படாத பாடுபட்டு உருவாக்குனீங்களே இந்திரபிரஸ்தம் அரண்மனை, இது உன்னை கை வெட்டி போகும்னா பொறுமையாக இருப்பாயா? போரை தவிர்க்க வேண்டும் என்றால் பொறுமையாக இருப்பேன். நடுக்காட்டில் நீங்கள் தூங்கும்போது கூட காவல் தெய்வமாக இருக்கான பீமன் உயிருக்கு ஆபத்து வந்தால் பொறுமையாக இருப்பாயா? போரை தவிர்க்க வேண்டும் என்றால் பொறுமையாக இருப்பேன். குலமகள் பாஞ்சாலி மானபங்கப்படுத்தப்பட்டால் பொறுமையாக இருப்பாயா? போரை தவிர்க்க வேண்டும் என்றால் பொறுமையாக இருப்பேன். அதனால் தான் அன்று பொறுமையாக இருந்தான். கர்ணன் செத்து போய் கிடக்கிறான். அம்மா காரி குந்தி போனான். ஓடி போய்
கர்ணன் எடுத்து மடியில் வச்சா, அழுதா. கிருஷ்ணங்கிட்ட கேட்டான் தர்ம, அவன் சேர்த்து போனேன் எங்கம்மா எதுக்கு அழுகிறா அப்படின்னா, உங்கள் அம்மாவிட்ட கேளுன்னா. ஏம்மா என்னம்மா யாரும்மா எதுக்கம்மா நீ அழுகிறானா? இவன் தான் உன் அண்ணன், உன் மூத்த அண்ணன் அப்படின்னா. ஆடி போயிட்டான், கலங்கி போயிட்டான். என்ன காரியம் செய்து விட்டாய் தாயே, நீ மாபாதகம் செய்து விட்டாய், பேரழிவு செய்து விட்டாய். இந்த ஒரு ரகசியத்தை காப்பாற்றுறது மூலமா பீஷ்மர் போயிட்டாரு, துரோணர் போயிட்டாரு, மாவீரன் கர்ணன் போயிட்டான், எங்கள் பெரியப்பா பசங்க அத்தனை பேர் போயிட்டான். எவ்வளவு பெரிய எத்தனை பேர் தாலி எடுத்துருக்காங்க, எவ்வளோ பெரிய கொடுமை செய்து விட்டாய். இந்த ரகசியத்தை மட்டும் நீ ஓப்பன் பண்ணி சொல்லியிருந்தா நாங்கள் எங்கள் அண்ணனை விடுவோமா, இந்த சண்டை போட்டிருப்போமா, துரியோதன சண்டை போட்டிருப்பானா? மாபெரும் தவறு செய்து விட்டாய். அதனால் இன்று ஒரு சாபம் விடுகிறேன், பெண்கள் மனதிலே ரகசியம் தங்கக்கூடாது என்று உங்களுக்கு சாபம் விட்டு போயிட்டான் 3000 வருஷம் முன்னாடி. அதனால தான் உங்களால் ரகசியத்தை காப்பாற்ற முடியவில்லை. நீங்கள் ரகசியம் வச்சுதான் சந்தோஷம் வச்சுங்க. அந்த அம்மா என்ன பண்ணுவான், எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு, உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன், வெளியே யாருக்கிட்ட சொல்லிடாதுன்னு சொல்கிறோமில்ல. நம்மளால் ரகசியத்தை காப்பாற்ற முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் காப்பாற்றலை, உங்களுக்கு சாபம் கொடுத்துட்டு போயிட்டாம. அடுத்தது பீஷ்மர். பீஷ்மர் அம்பு படிக்கல படுத்திருக்கார். ராத்திரி 8 மணி இருக்கும். அர்ஜுன் வரான். தாத்தா தாத்தா, ஊரெல்லாம் உலகமெல்லாம் என மாவீரன் சொல்லுது, நாக்கு அப்படி செத்து போலான்னு தோணுது தாத்தா. ஒரு சிகண்டியை முன்னாடி வச்சு ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒரு உருவத்தை முன்னாடி வச்சு நான் சண்டை போட்டவன், நாக்கு அப்படி சாகுனான்னு தோணாது, என்னை மன்னிப்பியா தாத்தானா? அவர் சொன்னார், பைத்தியக்காரா நீ அப்படி பார்க்காத, அந்த கணக்கு வச்சு பார்த்தா நானும் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னார் பீஷ்மர். நீங்கள் என்ன தாத்தா தப்பு பண்ணீங்கன்னா, எங்கள் அப்பன் விருப்ப மரணம்னு ஒரு வரம் கொடுத்துட்டு போயிருக்கிறான். இந்த விருப்ப மரணம்னா நானா எப்போ சாகலான்னு நினைக்கணுமோ அது பற்றி எந்த கொம்பனையும் அசைக்க முடியாது. அப்படின்னா ஒரு யுத்த காலத்தில் இப்படி அபூர்வமான அசுர பலம் உள்ளவத்தை சண்டை போடும்போது ஏற்றாப்புல யாருமே வெல்ல முடியாது. அப்படி அபூர்வமான பலத்தோடு யுத்த காலத்தில் நின்றது நான் மட்டும் தப்பு தானே. சிகண்டியை வச்சு சண்டை போடுறது உனக்கு தப்புன்னு சொன்னால் அசுர பலத்தோட போக்குறதுக்கு வந்து நான் மட்டும் தப்பு தான். 2 தப்பு சரியாக போச்சு. இருந்தாலும் உன் அம்பு என் உடம்பு துளத்திலே நான் சந்தோஷப்படுகிறேன். அடுத்து கர்ணன் வரான். கர்ணன் என்ன சொன்னால், இந்த தாத்தையை வந்து போக்குறது இருக்க வரைக்கும் நான் சண்டை போட மாட்டேன் சொன்னேன் இல்லையா. இப்போ நாளைக்கு துரோணாச்சாரிய சண்டை போட வந்த கர்ணன் வர்றான். பீஷ்மர் காலத்தோடு கும்பிட்றான். பீஷ்மர் பார்க்குறாரு, குந்தி மகனே வா. அழுகிறான். ஐயா நான் குந்தி மகன் உங்களுக்கு தெரியுமா ஐயா, உண்மையிலேயே தெரியுமா ஐயா, சூதன் மகன் தேரோட்டி மகன் உலகமே என்னை கேவலமாக பேசுது. நான் குந்தி மகன் தெரிஞ்சு கூட இந்த மாதிரி ஒரு மாவீரர் கிளை சண்டை போட பாக்கியத்தை எனக்கு கொடுக்காம பண்ணிட்டீங்களே, நீங்கள் பண்ணது நியாயமாயா அப்படின்னா. அதுக்கு பீஷ்மர் சொன்னார், முட்டாளே 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 முட்டாளே, 1000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தாண்டா ஒரு கர்ணம் பிறப்பான். 1000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தாண்டா ஒரு கர்ணம் பிறப்பான். 1000 வருஷம் ஒரு வாட்டி தானே ஒரு அர்ஜுனன் பிறப்பான். அடே முட்டாளே, என் தலைமைகள் சண்டை போட விட்டா ஒன்று நீ அர்ஜுனை கொல்லுவ, இல்லைன்னா அவன் உன்னை கொள்ளுவான். எனக்கு 2 பேரம்மாள் வேணும்டா, எனக்கு 2 மாவீரர்கள் வேணும்டா, அதுக்காக தாண்டா உன்னை என் தலைமை சண்டை போட விடல அப்படின்னா. அடுத்தாப்புல சந்தனோட ஆவி வந்துச்சு. மகனே, இன்னைக்கு வாழக்கூடிய மந்திர 4 தலைமுறையாக வெறும் மரமாக வாழ்ந்துருக்கிற உன்ன மாதிரி தியாகி பார்க்க முடியாது. மகனே, இந்த நாட்டுக்கு பீஷ்மர் நாடுன்னு பேர் வைக்கலாமாடான்னு கேட்டார். பையன் சொன்னா கூடாதுன்னா. இந்த நாட்டுக்கு ஏன் பாரத நாடுன்னு பேர் தெரியுமாப்பா? சகுந்தரை துஷ்யந்தனுக்கு பிறந்த பரதன் தான் இந்த நாட்டை ஆண்டான். அவனுக்கு ஒரு 45 வயசு ஆகும்போது தனக்கு 5-6 பசங்க இருந்தது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பரதனுக்கு 5-6 பசங்க இருந்தது. தன்னுடைய பசங்களை இந்த நாட்டுக்கு வாரிசு ஆக்காமல் அந்த ஊருக்குள்ள திறமையும் தகுதியும் உள்ள பரத்வாஜ பூமன் என்ற யாரோ ஒரு பையனை நாடாள வச்சவன் பரதன். வாரிசு அரசியை தவிர்த்தவன் பரதன். அதனால் தான் இந்த நாட்டுக்கு பாரத நாடுன்னு இருக்குது. அதனால் அவன் பேரையே இருக்கட்டும்னா. இவன் சந்தல் சொன்னான், டேய், என்னுடைய காம இச்சையின் காரணமாகத்தான் நான் அந்த மீனவ பொண்ணு சத்தியவதியை கல்யாணம் பண்ணும்போது உனக்கு பிறக்கின்ற மகன் நாடாளுவான்னு வாரிசு அரசியலே கொண்டு வந்த பாவி நான் தான். அதுக்கு இவன் சொன்னா, பீஷ்மர் சொன்னா, அப்படி பார்த்தாலும் அந்த மீனவ பொண்ணை கூட்டி வந்து கல்யாணம் பண்ணி வச்சா நான் தானே, தப்பு என் மேலே தானேப்பா அப்படின்னா. அப்பா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குமா, அளவு கடந்த அன்பு பாசம் தந்தை மீது பிள்ளை வைக்கக்கூடாது, பிள்ளை மீது தந்தை வைக்கக்கூடாது. அப்படி வச்சாங்க அவங்க வாழ்க்கை எப்படி வீணாக போகும்போதுக்கு நீ தான் விருப்பம் மரணம்னு வரம் கொடுத்த. அந்த வார்த்தை எனக்கு சந்தோஷம் இல்லை. மண் தான் பெரியது அப்பா,
மகாத்மாவை விட பாரத நாடு பெரியது. இப்போ துரியோதன கேரக்டர், துரியோதனை இப்போ நான் சொன்ன கேரக்டர், துரியோதன் ரொம்ப மோசமானவன் தானே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த உலகத்திலே 100% முழுமையான நல்ல மனிதனை இறைவன் படைக்கவில்லை. எவனோ நம்பாதீங்க, 100% முழுமையான நல்ல மனிதனை இறைவன் படைக்கவில்லை. மிக நல்ல மனிதன் என்ற சொல்வனிடத்திலே 75% நல்ல தன்மையும் 25% மோசமான தன்மையும் உண்டு. மிக மோசமான மனிதனிடம் 25% நல்ல தன்மையும் 75% மோசமான தன்மையும் உண்டது. அந்த கணக்குப்படி பார்த்தால் துரியோதனன் உங்களை பொறுத்தவரையிலே அவன் ஒரு சிடுமூஞ்சிக்காரன், முன்கோபி, அடுத்த விஷயத்துக்கு ஆசைப்படுறவன், பெரியவங்களை மதிக்க மாட்டான், எல்லாம் வச்சுங்க, அப்படியே வச்சுங்க. ஆனால் ஊரும் உலகமும் உதாசீனப்படுத்தி ரோட்டில் பெற்ற போது அந்த கர்ணனுக்கு நாட்டை கொடுத்து கஜானாவை கொடுத்து கொடையோடலாக்கிய ஒரே மனிதன் வந்தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கர்ணன் கொடுத்த கஜானா அவன் அப்பன் வீட்டு சொத்து இல்லை, அது துரியோதனன் கொடுத்தது. ஊரா விட்டு நெய்யே பொண்டாட்டி கையங்கரமா எடுத்து இவன் கொடுத்த கஜானா எடுத்து விட்டுட்டே இருக்கிறான். அப்போ நாம் என்ன சொல்லுவான், அயோக்கிய பைய ஊதாரி பயிலாக இருக்கான், நான் கஜானா கொடுத்தேன் எடுத்து இவன் பாட்டுக்கு விளம்பிட்டு இருக்கிறான் என்று சொல்ல வேண்டுமல்ல. ஒரு நாள் கூட தன்னுடைய கஜானா பணத்தை எடுத்து கர்ணன் கொடுக்குறான்னு சொல்லவே இல்லை துரியோதனன். அப்புறம் இந்த உலக எந்த மனிதனும், எவ்வளவு தன்னம்பிக்கையுள்ள மனிதனும் தன் மனைவியை இன்னொரு ஆணிடத்திலே அந்த புறத்திலே படுக்கையை விட்டு செல்ல மாட்டான். அண்ணனாகட்டும் தம்பியாகட்டும் எவனாக இருந்தாலும் தன்னுடைய மனைவியை அந்த புறத்திலே படுக்கறையிலே தனியாக விட்டு வெளியே போக மாட்டான். மனைவி பானுமதியையும் கர்ணனையும் அந்த புறத்திலே பகடையாட விட்டு வெளியே போகின்ற பரந்த மனசு துரியோதனனுக்கு இருந்தது, யாரும் கிடையாது. அவன் செய்தான் அந்த பரந்த மனசில் அவனுக்கு. அதே போல் அந்த 6வது நாள் யுத்தத்தில் கெஞ்சினாவன், அப்பா கொத்து கொத்தா தம்பி சாகிறாங்கடா, வாடாப்பா, பீஸ்மேல கோவம் வந்த பரவாயில்ல, தயவுசெய்து வாடாப்பான்னு கெஞ்சினாங்க. சொன்னால் சொன்னதான் சொன்னான். நமக்கு எவ்வளோ கோபம் வரும் ஏண்டா, நடு ரோட்டில் நாதியில் அவன் சுற்றிட்டு இருந்தான். நாயினி உனக்கு ஒரு நாட்டை கொடுத்து இவ்வளோ மரியாதை பண்ணதுக்கு நீ காட்ட நன்றி ஆயுது கேட்க வேண்டும் அல்லவா? கேட்கவில்லை. நண்பா உன் உணர்ச்சியை மதிக்கிறேன் என்று சொன்னான். 17வது நாள் யுத்தம், கர்ணன் செத்து போயிட்டான். கர்ணன் செத்த உடனே என்ன சொன்னா தெரியுமா துரியோதனன், நண்பா நண்பா நீ எப்படியடா என்னை விட்டு போகலாம், என்னை விட்டு நீ எப்படியடா போகலாம், நான் செத்து போய் நீ இருந்திருக்க வேண்டுமேடா, நான் செத்து போய் நீ இருந்திருக்க வேண்டுமேடா. அடே இந்த யுத்தத்திலே நான் உன்னை இழப்பேன் தெரிந்தால் இந்த மகாபாரத யுத்தத்தையே தவிர்த்திருப்பேன், யுத்தத்தையே தவிர்த்திருப்பேன். அன்னைக்கு ராத்திரி அம்மா கூப்பிடுறா, காந்தாரி மகனே என்னுடைய கற்பின் தவத்தை உனக்கு கவசமாக்குறேன் துரியோதனா, பிறந்த மேனியாவா அப்படின்னு காந்தாரி சொல்கிறான். துரியோதனன் போய் குடிச்சிட்டு பிறந்த மேனியா வந்தான். நம்ம கிருஷ்ண பரமாத்மா சும்மா இருப்பாரா, பார்த்தாரு. ஹேய் ஏடா அம்மா சொன்னால் கூட உனக்கு அறிவு இல்லையாடா, இவ்வளோ பெரிய கழுமரமாக இருக்கிற அம்மனத்தோட போகிற, போடாண்ணா. ஐயோ இப்படி போனால் அசிங்கமாக இருக்குமோன்னு என்ன பண்ணிட்டான், போய் வாழை இலை எடுத்து இடுப்பு பக்கம் மறைச்சிட்டு இவன் போனான். அம்மாக்காரி தீட்சணமான பார்வைப்பட்டுச்சு. அந்த அம்மா பார்வைப்பட்ட எல்லா இடமே வஜ்ரமாக ஆகிவிட்டது, எந்த ஆயுதமும் தாக்க முடியாது. அந்த வாழை இலை இருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் பலவீனமாக இருந்துச்சு. அந்த இடத்தை பார்த்து நம்ம கிருஷ்ண பரமாத்மா அடிடாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சுங்க கொலை பண்ணி விட்டான். புரியுது உங்களுக்கு? ஆக கடைசியில் அந்த அஸ்வத்தாமா போய் அந்த 5 குழந்தை தலையை வெட்டிட்டு வரும்போது என்ன சொன்னால், அடே இளங்குத்துடா, பச்சை குழந்தைகடா, அது ஏன்டா கொண்டேன்னு சொன்னால் அவ்வளோ பரந்த மனசு துரியோதனன். ஆகவே எவனை நீ மோசமாக நினைக்கிறீங்களோ அவனிடத்தில் சிறப்பான குணங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக கர்ணன் மேட்டர். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் யாராக இருந்தாலும் நான் ஏன் பிறந்தேன் என்று தாழ்வு மனப்பான்மையாக கஷ்டப்படுங்க யாராக இருந்தாலும் கர்ணனை உங்களுக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளுங்கள். பிறந்தவுடனே தாய்ப்பால் கூட கொடுக்காம ஆற்றுல அம்மா வச்சு விட்டுட்டான். வித்தகத்துக்கு போன இடத்துல யாருமே சோதன்மானுக்கு வித்தகத்துக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. வித்தகத்துக்கு கொடுத்த பரசுராம முனிவரும் உனக்கு உயிராபத்து வரும்போது நான் கற்றுக் கொடுத்த வித்தை காணா போட்டு சாபம் கொடுத்துட்டாரு. இங்கே கவச குண்டத்தை தேவன் அறுத்து வாங்கிட்டு போயிட்டான். இந்த ஆயுதத்தை விடக்கூடாதுன்னு சொல்லி அம்மா சத்தியம் வாங்கிட்டு போயிட்டான். எல்லாம் போயாச்சு. இப்போது கர்ணன் 4ஆம் படைக்கு தான் தலைவன் சொன்னோடனே கோபிச்சு வந்துட்டான். பின்னாடியே கிருஷ்ணன் வர்றான். கிருஷ்ணன் ஒரு விஷயம் சொல்கிறான்,
என்னையா ஒரு மாவீரனையும் ஒரு ஒத்த ஆளாக இருந்து நீ வந்து இத்தனை அடிக்க முடியும், உன்னை போய் 4 படை தலைவன் ஆக்கிட்டான் பார்த்தியா பீஷ்மர், நீ பேசாமல் அந்த பக்கம் வந்துரு அப்படின்னா. அப்பவும் ட்ரை பண்ணுறாரு. இப்போ சொன்னால் இல்லை, அது பாண்டவர்கள் நடத்துகின்ற யுத்தம் அல்ல, பாஞ்சாலி நடத்துகின்ற யுத்தம். அந்த பாஞ்சாலி நடத்துகிற யுத்தத்தில் அந்த நாராயணனே வெல்ல முடியாது. அன்னைக்கு அந்த பாஞ்சாலியை கொண்டு வந்து உயிர் எரிஞ்ச போது நானும் அந்த மண்டபத்தில் இருந்தேன். எனக்குள்ள ஒரு சைத்தான்னு பூந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 5 பேருக்கு மனைவி வந்துட்டு எதுக்கடி பத்தினி வேஷம் போடுற, போய் தொடையில் உட்கார்னு சொன்னேன். இந்த நாக்கால் அந்த வார்த்தை உச்சரித்தேன், இந்த பிறவிகளே எனக்கு மன்னிப்பு கிடையாது அப்படின்னு வருத்தப்படுறான். 5 பேரையும் 2 முறை போலே தப்பித்து விட்டவன். இப்போ உடம்புல குற்றுயிராக இருக்கிறான், உடம்பு பூரா ஜல்லடை மாதிரி அம்பு தொலைச்சிட்டு இருக்குது, உயிர் போக மாட்டேங்குது. கிருஷ்ணன் கேட்டான் அர்ஜுனை, என்ன கிருஷ்ணா இப்போ கூட சாக மாட்டேங்கிறானே, என்னையா பண்ணுறதுனா, என்ன பண்ணுறது, தர்ம தேவதை மடியில் படுத்திருக்கிறானே அப்படின்னா. அப்போ சாகவே மாட்டானா, இந்த இரு வரன்ட்டு போயிட்டு ஒரு அந்தன வேஷம் போட்டு, வயசான ஒரு தாத்தா வேஷம் போட்டு போய் பிச்சாந்தேகி அப்படின்னா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு இருக்குது. சொன்னாவன் இப்போவோ அடுத்த முன்னாடியே உயிர் போக போகுது, இந்த நேரத்தில் கூட வந்து எங்கிட்ட பிச்சை கேட்குறியா, அந்த அளவுக்கு என் மேலே மரியாதை வச்சுருக்கு, இதை விட சந்தோஷம் எனக்கு என்னையா இருக்கும்னா. ஆனால் இப்போ எங்கிட்ட கொடுக்கத்தான் ஒன்றுமே இல்லையேண்ணா. இருக்குது, இத்தனை வருஷமாக தானம் பண்ணி சம்பாதிச்ச புண்ணியத்தை நீ தானம் பண்ணலாம்னா. ஓ அப்படி ஒரு வசதி இருக்குதா, எடுத்துக்கோண்ணா. வெறும் வாயில் சொன்னால் பிரயோஜனம் இல்லை, நீர் பார்த்து கொடுக்க வேண்டும்னா. போர்க்களத்தில் நீருக்கு எங்கே போவேன்னு ஒரு முன்னாடி யோசனை பண்ணா, நெஞ்சு கொடு இதயத்தில் குத்திட்டு இருந்த ஒரு அம்பை உருகுனா, குப்புகுண்டு ரத்தம் வந்து எடுத்தான் கையில் விட்டான். இந்த வினாடி இத்தனை ஆண்டுகள் நான் சம்பாதித்த புண்ணியத்தை உனக்கு தாரை பார்த்து கொடுக்குறேன், இந்த வினாடி தானம் பண்ணுறேன், இதுக்கான புண்ணியத்தையும் தாரை பார்த்து கொடுக்குறேன்னா. கிருஷ்ணன் கண்ணுகளே கட கட கடன்னு கண்ணீர். கிருஷ்ணபுரம் மாதிரி கண்ணில் தாரையாக கண்ணீர் போகுது. இப்போ சொன்னார், கருணா உன்னை போல் ஒரு மனிதன் இந்த மண்ணிலே இனி பிறக்கவே மாட்டான் என்று சொன்னான். அது மாதிரி இன்னும் அந்த மண்ணில் ஒரு பிறக்கவே இல்லை. இப்போ கிருஷ்ணன் வந்து சொந்த ஊருக்கு வந்துட்டான். எப்பா ராஜா, நான் கிருஷ்ணன்டா, நான் வந்து அந்தன் இல்லைடா, பிச்சைக்காரனடா, ஏதாவது வேணா கேளுன்னா. கர்ணன் சொன்னா, எனக்கு எப்பவுமே கொடுத்து தான் பழக்கம், கேட்டு பழக்கம் இல்லை. கிருஷ்ணன் கேட்குறப்பா, தயவுசெய்து ஏதாவது கேளப்பா, தயவுசெய்து கேளப்பா அப்படின்னா. சொன்ன ஒரு வார்த்தை, அறிஞ்சோ அறியாமலோ நான் பண்ணின தவறுனால மீண்டும் மன்னிப்பதை எடுத்தால் இல்லைன்னு வந்து கை நீட்டுறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத மனசை கூடுன்னு சொன்னான். அதுக்கு அவன் சொன்னான், பைத்தியக்காரா வெறும் மனசு வச்சு என்ன பண்ணுவேன், அது கொடுக்க செல்வம் வேணும், செல்வம் கொடுத்தா. அல்லல் வினையால் எண்ணம் உற்பவம் உண்டாயினும் 7 பிறப்பும் இல்லை என்று இறப்போக்கு இல்லை என்று உரையா இதயம் நீ தந்தருள் என்றான்னா. அதோட செல்வத்தையும் கொடுத்தான், வார்த்தையும் கொடுத்தான். இதுதான் மகாபாரத கதை.